கதைக்கு கால் இல்லை என்பார்கள். நான் கால், கை, கண், மூக்கு எல்லாவற்றையும் இணைத்து கலைமெருகோடு இதை உருவாக்க முயன்றிருக்கிறேன். இதில் நீங்கள் சந்திக்கும் கதாபாத்திரங்களை எல்லாம் வாழ்க்கையில் கண்டிருக்கலாம், கதையிலும் படித்திருக்கலாம், காவியத்திலும் ரசித்திருக்கலாம். ஆம், இது காவிய நயம் கலந்த கற்பனை சுவை நிறைந்த வாழ்க்கை கதை. ராமன் என்றால் தசரதனுக்கு உயிர். அவனை பிரிய நேரிட்ட போது தசரதனின் உயிரே பிரிந்து விட்டது. ராமன் அந்த பக்கம் போனான், தசரதன் இந்த பக்கம் போய்விட்டான். அத்தகைய பாசவெறி பிடித்த ஒரு தந்தையின் கதைதான் இது. இதை நான் அவசர கோலத்தில் அள்ளி தெளித்திருக்கிறேன். இதில் உள்ள குறைகளுக்கு நானே பொறுப்பு, நிறைவுகளுக்கு என்னுடன் உழைத்தவர்களே பொறுப்பு. இதோ இருக்கேன்டா கண்ணு. அப்பாவை ஏறிக்க சொல்லுடா முரளி. அப்பா வேண்டாம். அப்ப பொம்மை சீக்கிரம் ஏறிக்குங்க. மேல போனது கீழே வரும். எப்ப வரும்? இன்னும் 10 நிமிஷத்துல வரும். 10 நிமிஷமா? அது உன் பக்கத்துலயா? வேண்டாம் வேண்டாம், நான் படி வழியாவே மேலே ஏறி போறேன். சார் 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 துரத்துக்கிட்டே வரியா? முருகா முருகா முருகா. சார் சார் என்ன ஓட்ட ஓடுறான்? கே கொடுத்த பொம்மை மாதிரி. முரளி, கண்ணா எங்கடா? கண்ணா கண்ணா எங்கடா போய் விழுந்துட்டு இருக்க? கண்ணா, உங்க அப்பா வந்தாருன்னா என்கிட்ட கோச்சுக்கு வருதா? கண்ணா எங்கடா போயிட்ட? கண்ணா எங்கடா விழுந்துட்டு இருக்க? கண்ணா, உனக்கு நான் 2 டப்பா சாக்லேட் தருவேன், வந்துடுறா. அம்மா, கண்ணா இதோ இருக்கேம்மா. நான் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? வந்த இடத்துல இப்படி எல்லாம் ஓடி வெளியிலாமா? கண்ணா, அம்மா அம்மா, அது அப்பா வந்தாச்சு. வந்துட்டீங்களா? உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்குதா? நான் கீழே கத்திட்டே இருக்கிறேன், நீ பாட்டுக்கு ஜம்மு லிப்ட்ல ஏறி மேல வந்துட்டியா? லிப்ட்ல என்ன செயினா இருக்கு பிடிச்சு இழுத்து நிறுத்துறதுக்கு? அம்மா, நீங்க ஏன் இப்படி வேத்து விறுவிறுத்து ஓடி வரீங்க? ஏனா குழந்தைங்க ஓம் கூட வராங்களே, அதுங்களுக்கு ஒண்ணும் ஆகாம இருக்கணுமே தவிச்சுக்கிட்டே முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே ஓடி வந்தேன். நான் தான் பக்கத்துல இருக்கேனே, நீங்க எதுக்காக தவிக்கணும்? ஏனா இந்த பிள்ளைங்களுக்கு அப்பனா இருக்கிறதுனாலதான். நான் அம்மாவா இருக்கிறதுனால சொல்றேன். நீங்க தோல்ல தூக்கி தான் வளர்த்தீங்க, நான் வயித்துல சுமந்துகிட்டு இருக்கேன். கழுத கூட தான் சமைக்குது. குழந்தைங்களை பெத்தா மாத்திரம் போதாது, அதுங்களை வளர்க்க தனி சாமர்த்தியம் வேணும், தனி அறிவு வேணும். அது உனக்கு இல்ல. ஓம் ஸ்ரீமன் அஜீஸ்வரதாசில லோக பந்தோ ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஜெகதேக தயைக சிந்தோ. குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கே அங்கே ஓடி நிச்சயமாவே நம்ம வீட்டு பூனை 4 குட்டி போட்டிருக்கீங்க. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு, வந்து பாருங்க. குழந்தை குட்டி தான் அழகாத்தான் இருக்கும். ஆமா, பால் பொங்கி வழியது கூட தெரியாம பூனை குட்டியே பார்த்துட்டு உட்கார்ந்துருந்த இல்ல? உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவகி, நீ இன்னும் எனக்கு காபி கொடுக்கல, ஞாபகம் இருக்குதா? ஐ அம் சோ சாரி. இதோ இப்ப கொண்டறேன். தேவகி, பூனை குட்டி போட்டதுக்கு என்ன மறந்துட்டேன். இனிமே அந்த பூனை அடுப்புலயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடும். போதா குறைக்கு பத்தியம், நோம்பு, விரதம் இதெல்லாம் வேற. நம்மால பட்டி கிடக்க முடியாதுமா. வீட்டு வேலைக்கு சமையலுக்கு வேற ஆள் போட்ட வேண்டியதுதான். இந்த பத்தியா, இது முல்றிக்கு, இது கண்ணனுக்கு, இது உனக்கு. உங்களுக்கு தெரியுமே, உங்களுக்கு ஒண்ணுமே வாங்க மாட்டீங்கன்னு, அதனாலதான் நான் இதை வாங்கி வச்சேன். தேங்க்யூ. நீ எனக்கு வாங்கி வைப்பேன்னு தெரியும், அதனாலதான் நான் ஒண்ணும் வாங்கல. பசங்க கூட விளையாடுங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். பத்தியா, சாப்பாடு ரெடி. சாப்பாடு ரெடி. கமான் கமான், வா 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 வா. உப்பு முட்டை வேணுமா, சக்கரை முட்டை வேணுமா? குழம்புக்குன்னா உப்பு சரியாதான் போட்டிருக்கேன், இனிமே பாலுக்கு தான் சக்கரை போடணும். கொண்டாங்க அந்த சக்கரை கட்டி. ஓகே, கமான் சாப்பிடு. நீ சாப்பிடு.
இங்க நீ வெரி குட். இங்க என்ன நீங்க உட்கார், 2 பேரும் ஒரே தெரியல. என்ன ராதா இது? சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் இவ்வளவு பெரிய டம்ளர் நிறைய தண்ணி வச்சுக்கிட்டு. அது உங்களுக்கு வச்சிருங்க. இந்த பாருங்க, பசங்களுக்குன்னு சின்ன டம்ளர்ல வெந்நீர் வச்சிருக்கேன். ஆமா, அவங்களுக்கு அது எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணு சாப்பாடு வேண்டாம். என்னங்க இது? சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி பெருசா கோச்சுக்கலாமா? சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. கண்ணா, முரளி, கண்ணா, அம்மா வராங்க. நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க. ஓடு. அட போட்டன தெரியுமா? கொடுத்தன தெரியுமா? இந்த கண்ணத்திலயா அந்த கண்ணத்திலயா? நான் கொடுக்கறத 2 கண்ணத்திலையும் வாங்கிக்கிறியா? ஏன்? கொடுத்தா திருப்பி கேட்பீங்களே. போக்கிரி பயல, எங்கடா அவன் கண்ண? மாய கண்ண எங்கேயாவது மறைஞ்சுகிட்டு இருப்பான், தேடி கண்டுபிடி. அவன் எங்க இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேனே. பிடி பிடி. கண்ணா, 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 எங்கடா கண்ணா ஒளிஞ்சிட்டு இருக்க? அம்மாவை போட்டு அலைய வைக்காதடா, வெளியே வந்துடுறா. பாரு, நீ வரலன்னா அம்மா அழுவேன். கண்ணா, வெளியே வந்துடுறா. ஏய், ஒரு டப்பாவை நிறைய சாக்லேட் உனக்கு தான் வச்சிருக்கேன், வெளியே வந்துடுறா. போக்கிரி. ஏய் கண்ணா, நான் உனக்கு 2 டப்பா சாக்லேட் வாங்கி தருவேன். சொல்லு, அம்மா வேணுமா அப்பா வேணுமா? டேய், நேத்து நான் உங்களுக்கு ஜாங்கிரி பண்ணி தரல, நாளைக்கு லட்டு பண்ணி தர போறேன். அம்மா வேணுமா அப்பா வேணுமா? நான் உங்களை பீச்சு கூட்டு போவேன். நான் சினிமா கூட்டிட்டு போவேன். நான் உங்களுக்கு குட்டி கார் வாங்கி தருவேனே. நான் இப்ப நல்ல கதை சொல்ல போறேனே. நல்ல பழக்கம் பண்ணி வச்சிருக்கிறேன். சரி சரி, சீக்கிரமா கதையை சொல்லி தூங்க வை. படுத்துங்க. படு. கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்களா. அவங்களுக்கு ஊரே பார்த்து பொறாமப்படும்படியா 2 அழகான குழந்தைங்க இருந்தாங்களாம். அவங்க மேல எறும்பு கடிச்சா கூட அந்த அப்பா இல்ல, அம்மாவை தான் கோச்சுக்கு வரோம். பாக்கி நான் சொல்றேன். அந்த அம்மா இருக்காங்களே, அவங்க ஒரே அச்சடு மக்கு மண்டு, குழந்தைங்களை அக்கறையா பாத்துக்கவே தெரியாது. இப்படி அஜாகிரதையா இருந்தா அப்பா கோச்சுக்காமையா இருப்பாங்க. இருங்க இருங்க இருங்க, அப்பா சொல்றது தப்பு. அம்மான்னா குழந்தைங்க மேல அக்கறை இல்லாமலாம் இருப்பாங்க. சரி சரி, தூங்குடா கண்ணு. ஏங்க, நாளைக்கு நம்ம கண்ணன் பிறந்த நாளை பிரமாதமா கொண்டாடணும். போன வருஷமே சரியா செய்ய முடியாம போச்சு. ஆமா ஆமா, நாளைக்கு காலையில குழந்தைகளை கூட்டிட்டு கோவிலுக்கு போகணும். நீங்க எல்லாருக்கும் சொல்லிட்டீங்களா? அத பத்தி நீ கவலைப்படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். இந்த பாரு, சமையலுக்கு வேணும்னா நீ துணைக்கு ஒரு ஆளை சேர்த்துக்க. ஏன்னா இந்த குட்டி வாளுங்களையும் கவனிச்சுக்கிட்டு உன்னால சமையலும் செய்ய முடியாது. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இன்னும் 2 குழந்தைங்க இருந்தா கூட 100 பேருக்கு நான் சமைச்சு போடுவேன். என்னமோ நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன், அப்புறம் இஷ்டம். நீங்க உடம்ப அலட்டிக்காம கண்ணை மூடிட்டு பேசாம தூங்குமா. நமஸ்காரம் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வாங்க. மகராஜனா தீர்காயுசா இருக்கணும்.
தமிழ் போல நீடூழி வாழணும். Hello, Robert. Hello. Welcome, Mrs. Robert. How's little Freddy? Fine, thank you. Okay. Happy birthday, darling. வாங்க வாங்க. நமஸ்காரம். சௌக்கியமா இருக்கீங்களா? உட்காருங்க. குட் மார்னிங். வாங்க வாங்க. குட் மார்னிங். ஆமா. உங்களுக்கு தான் புதுசா கல்யாணம். குட் மார்னிங். குட் மார்னிங். வாங்க வாங்க. எங்க வயசு? இந்த வரேன். கல்யாணத்தை கூட பார்க்கல. வாங்க. வாங்க மாமா வாங்க வாங்க. வாங்கப்பா வாங்க. சின்னம்மா இல்லையா? நான் ஒரு பட்டாளமே இருக்கு, அதோட படம் எடுத்து வந்துகிட்டு இருக்கிறான். டேய் கண்ணா வாடா. ஓடியா 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 உட்கார் உட்கார். வரல லேட்டு. ஏய் மோதிரம். தேங்க்ஸ் சொல்லு. ஹாப்பி பர்த்டே. என்ன தாத்தா? இருக்குடா கண்ணா. வாங்க உனக்கு. வெரி குட். ஒரு வரல நேத்து ஒண்ணுதான் இருக்கு. அழகா இருக்கு. உட்காருங்க மாமா. டிஃபன் சாப்பிடுங்கப்பா. எங்க? வாங்க வாங்க. குழந்தை இல்லையா? வரல. ஹாப்பி பர்த்டே. குட் மார்னிங் சொல்லு. நீங்க வர்றவங்களை கவனிங்க. நான் போய் டிஃபன்லாம் ரெடி பண்றேன். சரி. அப்பா கிட்டவே ரெடா கண்ணு. எவ்வளவு நாள் தூக்கி வச்சிருப்பீங்க? கொடுங்க, இப்படி நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கட்டும், நீ போய் வேலையாளு கவனி. கொடுங்கண்ணா. போட. தாதாமா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். குழந்தைக்கு சொல்லுங்க, தீர்க்காயுசா இருக்கணும். சீக்கிரமா ஒரு பொண்ணையும் பெத்துட்டு அதோட பிறந்த நாளையும் கொண்டாடணும். உட்காருங்க. அண்ணா, ஒழுங்கா அந்த பொம்மை வச்சுக்கிட்டு இங்கேயே உட்கார்ந்து விளையாடிட்டு இருக்கணும். எங்கேயும் போக கூடாது. அம்மாவுக்கு நிறைய வேலை இருக்குடா கண்ணா. வாங்க வாங்க. ஏமா வசந்தா, உன் மருமகன் பிறந்த நாளைக்கு இப்படித்தான் சாவகாசமா வர்றதா? என்ன பண்ண சொல்றேன்? இவரை கேளு. ஏண்டா பெரிய மனுஷா, ஏன் லேட்டு? இவ ட்ரெஸ் பண்ணிக்கிறான் ரூமுக்குள்ள போனாப்பா. அவ்வளவுதான். ரூம திறக்க வரலையா? ஐயோ துறப்பாலாம் ஆயி போச்சு. என்ன லேட்டு? என்ன லேட்டு? இங்க சண்டையா ரொம்ப லேட்டரா. சம்பந்தி வர மாதிரி சாப்பாடு நேரத்துக்கு வந்துட்டு போ போய் விட்டு போ. அடி வாடா முக்கோலா. இத இருக்கிற சம்பந்தி ஒரு வீட்டுல சோறுன்னு போடக்கூடாது. முதல் பந்திக்கு வந்து உட்கார்ந்துருமே. ஆமா, முன்னெல்லாம் இலைய வெளியே போட்டா தான் வருவீங்க, இப்ப உள்ள போடும் போதே வந்துடுறீங்களா? குடும்ப கட்டுப்பாடு, பேச்சிலையும் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்கட்டும். 7-8 புள்ளைய பெத்தவன் மரியாதைய கொடுங்கடா. ஐயோ 7-8 இதுல வேற உத்தேசமா? 7-8 கரெக்டா சொல்லப்படாது. எண்ணலையா? எண்ணித்தான் சொல்லணும். ஐயோ என் கொள்கைக்கே முதல் எதிரி நீங்க தாங்க. என்னடா உன் கொள்கை? பெரிய கொள்கை. ஒரு புள்ளைய பெறதுக்கு உனக்கு யோக்கியம் இல்ல. என்ன பார்த்து வயிற்றறிச்சல் படுற. எங்களுக்குள்ள வைத்தறிச்ச இல்ல. நாங்க நினைச்சோம்னா எப்ப வேணா புள்ளைய பெத்துக்க முடியும் தெரியுமா? நினையேண்டா. யார் வேண்டான்றா? ஐயோ இந்தாயா, இந்த மாதிரி விழாவெல்லாம் புள்ளைய பெத்துட்டா கொண்டாட கூடாது. பெறாம இருக்கும் போதுதான் இப்படி எல்லாம் விழா கொண்டாடணும். மேல்நாட்டை பாத்தியா? அதிக குழந்தை பெறவங்களுக்கு தான் வீரத்தாய் வீரத்தந்தைன்னு கேடயம் கொடுக்கறாங்க. நீ ஏன் பின்ன உள்நாட்டுல பிறந்த? தெரியாமத்தான். வெளிநாட்டுல பிறக்க வேண்டிய ஆளு. இந்தியாவில கூட தான் 5 வருஷத்துக்கு குழந்தைய பெறாம இருந்தா அதே கிடைத்து இங்க தூக்கி தர்றாங்க. வாங்கிடுறேன். நீ எப்படி 5 வருஷத்துக்கு நிறுத்தித்தான் வாங்கணும்? உன்ன தெரியாத எனக்கு. என்ன தெரியும்? என்னயா, கடையில வாங்கினாலும் வாங்குவே தவிர கவர்மெண்ட்ல இந்த கேடத்திலையும் வாங்க போறது. எப்படியோ கேடைய வாங்கிடுவேன். அஜர் வந்திருக்காரு பாரு. வணக்கம் சொல்லு. சந்தன கூட 100 ஆண்டு வாழ்கிறாங்கண்ணா. கண்ணனுக்கு என்னுடைய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஞான சம்பந்தனாய், குமர குருபரனாய், துருவனாய், மார்க்கண்டேயனாய் நீடூழி வாழ்க. கண்ணனை பத்தி மகாகவி பாரதியார் என்னென்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்றார்? கண்ணா என்ன சொல்லிருக்காரு? காப்சா சிகரெட். வாங்க வாங்க வாங்க. ராதா, என்னங்க இத வந்துட்டேன். சின்னம்மா வந்திருக்காங்க பாரு. பெரியவர்கள் இளைஞர்களுக்கு வழிகாட்டணும். ஆனா இப்படி காட்டக்கூடாது, ரயில் வண்டி மாதிரி. இந்த பாரு, எங்க மாதிரி 4 பேர் இருந்தா தான் நீங்க எல்லாம் உதாரணம் காட்டி பேச முடியும். உங்க கொள்கைக்கே நாங்க தான் அஸ்திவாரம். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் உதாரண புருஷர்கள். இப்படிப்பட்ட உதாரண புருஷர்கள் இருந்தா உபதேசம் கேட்கறது யாரு? உங்களெல்லாம் கொண்டு போய் மியூசியத்துல தான் நிக்க வைக்கணும். மியூசியம் கொள்ளாது. என்ன என்ன நிக்கிற? உட்காரு உட்காரு. மொல்ல மொல்ல மொல்ல. வயிற்றுல வேறியா? 3 months carry. பெரியவரே, உதாரண புருஷன் நான் தான் சொல்றேன்னு கோச்சுக்காதீங்க. உமக்கு அறிவு இல்லைங்கண்ணா. எனக்கு தமிழ்ல ஆரம்பத்திலே சொல்லி இருக்கிறான் 3 பிள்ளைகளுக்கு மேல பெத்துக்காதேன்னு. இதுக்குள்ளே இருக்குது விஷயம். என்ன என்ன இருக்குது?
அன்புக்கு ஒரு குழந்தை, ஆ ஆசைக்கு ஒரு குழந்தை, இ இருந்துட்டு போட்டோம் எக்ஸ்ட்ராவா இன்னொன்னு ஈன்னு இருக்க, அதுக்கு என்ன சொல்றேன்? 4வது பெத்த எல்லாரும் முன்னாலே போய் நிப்ப ஈன்னு. வாங்க வாங்க ராதா, இதோ கை கழுவிட்டு வந்துடுறேங்க. வாங்க சின்னம்மா, வரேம்மா. அண்ணே, என்ன வசந்தா, நீ கூடவா இப்படி லேட்டா வருது? முதல்ல வந்திருந்தா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருந்திருக்குல்ல. பெத்துட்ட கொண்டாடுற என்னங்க எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கே. அப்புறம் என்ன, மெழுகு வத்தியை ஏத்துறது, கேக்க வெட்டுறது, சோத்த கொட்டுறது. ராதா, கண்ணனை கூட்டா சீக்கிரம். கண்ணா, கண்ணா, எங்கடா கண்ணா ஒளிஞ்சிட்டு இருக்க? மரியாதையா வெளியில வந்துரு. உனக்காக 2 டப்பா சாக்லேட் வச்சிருக்கேன். இப்ப பாரு, எல்லாரும் வெளியில வர காத்துட்டு இருக்காங்க. எங்கடா போன? பிறந்த நாளும் அதுவுமா என்கிட்ட இருந்து அடி வாங்க போறேன். வந்துடுறா கண்ணா. ராதா, இல்லம்மா, கண்ணா இங்க வந்தானா? வரலையே. நீ பாத்தியா வசந்தா? இல்லையா, நீ கண்ணனை காணுமே. என்னது கண்ணனை காணாமா? குழந்தை காணாங்க. நீ தானே தூக்கிட்டு போன? நான் அங்கதான் உட்கார வச்சேன். எங்க உட்கார வச்ச? அங்க எங்க உட்கார வச்ச? இங்கதான் உட்கார வச்சேன். என்ன காணமே? இதுக்கு தான் ஒத்தாசைக்கு ஆள் வச்சுக்கன்னு தலையில அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? கண்ணா, 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 எங்கடா கண்ணா இருக்கு? கண்ணா, 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 கண்ணா.